பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும்போது நம்மளை அறியாம நம்மளுக்குள்ள ஒரு பலன் கிரியேட் ஆகுது பாருங்க. ஒரு வல்லமை நம்மளுக்குள்ள, இயேசுவுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, அந்த ஒரு சந்தோஷம், சமாதானம், நம்மளுக்குள்ள ஒரு புது விசுவாசம் எல்லாமே அதிகமாகுது பாருங்க. எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்துக்குள்ள நம்ம வைக்கும்போது எந்த ஒரு படபடப்பும் இருக்காது பாருங்க. அப்போ வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கும்போது தான் அந்த படபடப்பு, அவிசுவாசம், சந்தேகம், பயம், பலவீனங்கள் இதெல்லாமே ஏற்படுது. அப்ப இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நாள்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும். அதை தான் நான் திரும்ப என்னுடைய டீச்சிங்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய இறுதி அதிகாரம் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கணும். எந்த ஒரு முடிவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்கும், எந்த டிசிஷன் எடுக்கிறதுனாலும் அது வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கணும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டா அதுல வார்த்தையிலிருந்து அவர் தவறவே மாட்டார். எந்த ஒரு பிசகல் இருக்காது. அவர் உண்மையில் பிசகாமல் இருக்கிற தேவன். சொல்லிட்டா அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவன். சில நேரம் ஏன் கால தாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்மளோட பெஸ்ட்டுக்காக தான். நம்மளுக்கு சிறந்ததை கொடுக்கும்படியாக சுத்திலும் எல்லா எதிர்ப்புகள், நமக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஆண்டவர் அந்த இடத்துல காத்து அந்த வழிகளை அடைச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபுல்லா பார்த்து நம்மளுக்காக நல்லதை சிறந்ததை கொடுக்கும்படியாக ஒரு சில நேரங்கள்ல தாமதம் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம விசுவாசத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பதட்டங்கள் இல்லாதபடி நம்ம வார்த்தையில உறுதியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இருதயத்தை எப்படி காத்து கொள்வது. இருதயம் அப்படின்னா ஹார்ட், அதாவது டக் டக் டக்குன்னு அடிக்குதே அந்த இருதயம் இல்ல, ஆவியாகிய இருதயம். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஆவியாகிய இருதயம், அதற்கான வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3:4. எப்பவுமே இது நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். பெண்களுக்காக இந்த வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, புது ஆங்கிள் இந்த வசனத்தை நம்ம படிக்க போறோம். அழியாத 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. இதுல முக்கியமான வார்த்தை, நம்ம இன்னைக்கு படிக்க போற வார்த்தை என்னன்னா, ஆவியாகிய இருதயம். அந்த ஆவியாகிய இருதயம், மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான ஆவி. புறம்பான மனுஷன் வெளியே காணப்படுறது சரீரம். அப்ப உள்ளான இருதயம், அந்த ஆவியாகிய இருதயம், அந்த ஆவியில நம்ம வசனங்களை வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரம் எப்படி உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம்னு சொல்லி பின்னாடி வசனத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த ஆவியாகிய இருதயத்தை நம்ம எந்த ஒரு கசப்பு, வெறுப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் நம்ம உள்ள கொண்டு போக கூடாது. அந்த இருதயம், அந்த ஆவி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை வைப்பதற்காக மட்டும்தான். இதை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். இதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணும்போது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம் பாருங்க. பலவீனம், சுகவீனம், கவலைகள், துக்கங்கள், உலக பிரகாரமான எந்த ஒரு டென்ஷனும் நம்மளை பாதிக்காது. உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா சமாதானமா இருப்போம் பாருங்க. அது எவ்வளவு ஒரு நல்ல ஸ்பிரிட் பாருங்க. அந்த ஸ்பிரிட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னு சொல்லி பேதுரு இந்த வசனத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சாந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஆவியாகிய இருதயத்துக்குள்ள நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து அதை நாம் காத்து கொள்ளும் பொழுது
நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். இந்த வசனத்துல இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்றது ஆவியாகிய இருதயம். ஆவியாகிய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துக்கு வரோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. என் மகனே, திரும்ப திரும்ப இந்த வசனத்தை கவனிச்சுட்டே வர்றோம், ஏன்னா இருதயத்தை குறித்து பார்க்கறதுனால. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இன்னைக்கு நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, நம்ம எப்படி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும், நம்ம சரீரத்துக்கு தேவையான சுகம், பலன், பிஸ்னஸுக்கு தேவையான ஞானம், பிஸ்னஸுக்கு தேவையான அறிவு, எப்படி வெற்றிகரமான தொழில் செய்ய முடியும், எப்படி வெற்றிகரமான குடும்பத்தை நடத்த முடியும், எல்லா வெற்றியின் காரியங்களும் இந்த ஆவியாகிய இருதயத்துக்குள்ள இருந்து தான் வருது. வெளியிருந்து உள்ள வர்றதில்ல, உள்ளுக்குள்ள இருந்து தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே வருது பாருங்க. உள்ளுக்குள்ள நம்ம அந்த ஆவியாகிய இருதயத்துக்குள்ள இருந்து தான் வருது. அதனாலதான் இந்த இருதயத்தை நீங்க எல்லாவித காவலோடும் காத்து கொள்ளுங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ என் மகனே, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், நீ கவனமா கேளு. எதனாலன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும்படியா. இன்னைக்கு எவ்வளோ வியாதிகளை கேட்குறோம், எவ்வளோ நோய்கள், புதுசா நோய்கள். இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளோ நோய்களை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஜபத்துக்காக கூப்பிடும்போது, கவுன்சிலிங்காக கூப்பிடும்போது அநேக காரியங்களை சொல்றாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வியாதி இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், நோய் என்ன வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், வார்த்தையை நம்புற பிள்ளைகளை எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு பலவீனமும் தொடவே முடியாது இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்கள், இந்த விசுவாசத்துல நீங்க தைரியமா உறுதியாய் நில்லுங்க. அந்த ஆவியாகிய இருதயத்தை வசனங்களை வைத்து நீங்க காத்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு சாத்தானின் சக்தியும் நம்மள தொடவே முடியாது. அடுத்தது 21வது வசனம் பாருங்க. 2வது லைன் வாசிக்கிற, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கர்த்தருடைய வசனங்களை கவனமா கேட்டு அது என்ன பண்ணணும், அந்த ஆவியாகிய இருதயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். 22வது வசனம் பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். இன்னைக்கு உடலுக்கு எப்படி ஆரோக்கியம் வருதுங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, என்னத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, ஜீவனுள்ள வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உடல் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த இருதயத்தை நம்ம எல்லாவித காவலோடும் காத்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்த வசனம் 23 அதுதான் சொல்லுது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்வாழ்வு, வெற்றி வாழ்வு எங்கிருந்து வரும், இந்த இருதயத்துக்குள்ள இருந்து, ஆவியாகிய இருதயத்துக்குள்ள இருந்து. அப்ப அந்த ஆவியாகிய இருதயம் கெட்டு போகும்போது நம்ம சரீரம் முழுவதும் கெட்டு போகும், நம்ம வியாதிப்படுவோம், எந்த ஒரு நல்வாழ்வும், தொழில வெற்றியை பார்க்க முடியாது, படிப்புல வெற்றியை பார்க்க முடியாது, சரீரத்துல சுகத்தை அனுபவிக்க முடியாது. அந்த ஆவியாகிய இருதயம் கெடும் பொழுது எல்லாமே கெட்டு போகுது பாருங்க. அப்ப அந்த ஆவியாகிய இருதயத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு எல்லா காவலோடும் அந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். தொழில்ல வெற்றி இதுக்குள்ள இருந்துதான் வெளியே வரும் பாருங்க. நல்ல வார்த்தைகள், நல்ல சுகவாழ்வு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளால உங்க இருதயத்தை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம வியாதி இல்லாதபடி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிற, நீதிமொழிகள் 14:30 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. சொஸ்த மனம், நல்ல மனது, வார்த்தைகளால நிரம்பி இருக்கிற மனது, நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய ஆவியாகிய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது எப்படி இருக்கா, உடலுக்கு ஜீவன். நம்மளுடைய சரீரம், இப்ப நம்ம சுகமா இருக்கிறத குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு தலைவலியா, ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு எரிச்சல், வயிற்றுல புண்ணு, அல்சரு, இன்னும் பல கை கால் வலி, கை கால் வீக்கம், எலும்புல பிரச்சனை, இந்த கால் வலிக்குது, அந்த கால் வலிக்குது, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். இந்த நீதிமொழிகள் 14:30 பாருங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. நீங்க நல்லா வாழணும், நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆவியாகிய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைகளாலேயும்
நல்ல எண்ணங்களால நல்ல சிந்தனைகளால நாம் நிரப்பி வைத்துக் கொள்ளும் பொழுது எந்த ஒரு வியாதியும் உங்களை தொட முடியாது. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். இன்றைக்கு நமக்கு எப்போ இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சொஸ்த மனம், நல்ல மனது, நல்ல வார்த்தைகளால, கர்த்தருடைய வார்த்தைகளால உங்களோட ஆவியாகிய இறுதி உங்க ஆவியை நல்லா காத்துக்கோங்க. அதுதான் 1 யோவான் 3:3 நம்ம மூன்றாவது வசனம், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 1 யோவான் 3வது வசனம், அது பார்த்துருவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உன்னை வேண்டுகிற. நம்ம ஆத்துமாவை வாழ விடணும். 3 யோவான் 3வது வசனம் பாருங்க, ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 3 யோவான் 3வது வசனம் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, நம்ம ஆத்துமா வாழணும். நம்ம ஆத்துமா வாழும் பொழுது, வார்த்தைகள் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆத்துமா ஆழ் மனது வாழும் பாருங்க. அந்த மனது வாழும் பொழுது நம்ம உடல் எல்லாம் நல்லா இருக்கும். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் எல்லா ஃபீல்டுலயும் நம்ம வாழ்ந்து செழித்திருப்போம் பாருங்க. அப்ப இந்த உள்ளுக்குள்ள ஆவியாகிய இருதயத்தை நம்ம கெட்டு போகாதபடி நல்லா கர்த்தருடைய வார்த்தைகளை வச்சு இருதயத்தை நம்ம காத்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரம், அது உடலுக்கு ஜீவன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு சிலர் தலைவலினால கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் தலைவலி தலைவலி தலைவலி. இயேசுவின் நாமத்தினால பேசுகிற எல்லா தலைவலியும் உங்க ஆத்துமாவை வாழ விடுங்க. தலைவலி உங்களை விட்டு ஓடியே போகும். அப்பாலே போ சாத்தானே, திரும்பி நீ வராத. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் நீங்க சொல்லுங்க. நான் இப்பமே சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த தலைவலியில கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரு விடுதலையை பேசுகிற இயேசுவின் நாமத்தினால சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலையின் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.